இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஈஸி சமையலுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வச்சுட்டாங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேங்க. அப்புறம் நல்லா ரசம், மிளகு ரசம் வச்சுருக்கேங்க. நல்லா பூண்டுலாம் நிறைய ஜாஸ்தியாக போட்டு நல்லா தக்காளி மிளகுலாம் போட்டு ஒரு மிளகு ரசங்க சூப்பராக வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு முட்டை குழம்புங்க. ம், முட்டை குருமாங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயே உடச்சி முட்டை ஊற்றி வைப்பாங்கங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் உடச்சி ஊற்றி வைக்கலங்க. முழு பாயில் எக்காக தான் போட்டிருக்குங்க. அப்படி போட்டு வச்சாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி உடச்சி ஊற்றா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. உடச்சி ஊற்றி இதுலேயே வெந்துச்சுன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி வெறும் பாயில் எக்கு தான் போட்டு நான் குருமா வச்சுருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் அப்பளம் வறுத்துக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி சூப்பராக, இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக அமைச்சிங்க. இதுக்கு தொட்டுக்க தேவை